இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் ஜெல்லி ஃபிஷ். பிறப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா கண்டிப்பா இறப்பு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும். இதுதான் உலக நியதி. ஆனா இறப்பே இல்லாத ஒரு உயிரினம் இருக்கு. அது என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? அதுதான் ஜெல்லி ஃபிஷ். இந்த ஜெல்லி ஃபிஷ்க்கு 2 ஸ்டேஜ் இருக்குமா. ஒன்று வளர்ச்சி அடைகிற பருவம், ரெண்டாவது வளர்ச்சி அடைந்த பருவம். மனுஷங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களால மறுபடியும் இளமை பருவத்துக்கு போக முடியாது, அதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஆனால் இந்த ஜெல்லி ஃபிஷ் தன்னோட இளமை பருவத்துக்கு போகுமா. வளர்ச்சி அடைந்த காலத்தில் இதோட பாடி பார்ட்ஸில் ஏதாவது டேமேஜ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா வளர்ச்சி அடைகிற பருவத்துக்கு, அதாவது இளமை பருவத்துக்கு இதால் போய் தன்னோட பாடி பார்ட்ஸில் இருக்க ப்ராப்ளமை இது தானாகவே சரி பண்ணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதனால தான் இதுக்கு இறப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லவே இல்லையா. அது மட்டும் இல்லாம இந்த ஜெல்லி மீன்கள் நைட் டைம்ல பயங்கரமா க்ளோ ஆகுமா. இதுக்கு ரீசன் பயோலூமினன்ட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா டே டைம்ல இது சன்லைட்டை அப்சர்வ் பண்ணுமா, அதாவது சேவ் பண்ணி வச்சுக்குமா. இதுதான் நைட் டைம்ல க்ளோ ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. ஏன் இது நைட் டைம்ல க்ளோ ஆகுது அப்படின்னா இறைய தன் பக்கம் ஈர்க்கிறதுக்காக தான் இது நைட் டைம்ல க்ளோ ஆகுதான். ஜெல்லி மீன்களுக்கு பிரெயின் கிடையாது. அதுக்கு பதிலாக உடம்புல இருக்க நர்வ்ஸ்க்கு இது சிக்னலை பாஸ் பண்ணி இயங்குமா. 650 மில்லியன் இயர்ஸா இந்த ஜெல்லி மீன்கள் இருக்கிறதா குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். மேலே குடை மாதிரி ஒரு வடிவம் இருக்கும், கீழே நிறைய டென்டகல்ஸும் இருக்கும். இது பார்க்க அழகா இருக்கு அப்படின்றதுனால நம்ம இதை தொடக்கூடாது. அழகு எந்த இடத்துல இருக்கோ அதே மாதிரி ஆபத்தும் அங்கே இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அது உண்மைதான். ஏன்னா இந்த ஜெல்லி ஃபிஷ் ரொம்பவே ஆபத்தானதான். அது மட்டும் இல்லாம பாக்ஸ் ஜெல்லி ஃபிஷ்க்கு விஷத்தன்மை ரொம்பவே அதிகமா. இதோட டென்டகல்ஸ்ல 5 லட்சம் கொடுக்குகள் இருக்குமா. இந்த கொடுக்குகள் மூலமா தான் இது விஷத்தை செலுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. வேறு உயிரினங்களுக்கு இந்த ஜெல்லி ஃபிஷ் கொடுக்கால தன்னோட விஷத்தை செலுத்துச்சு அப்படின்னா அடுத்த நொடியே அந்த உயிரினம் இறந்து போகிறதாகவும் குறிப்பிடுறாங்க. பசிபிக் ஓஷனுடைய மேற்கு பகுதியில் பாலவ் அப்படின்ற ஒரு தீவு இருக்கு. இங்க தான் ஜெல்லி ஃபிஷ் லேக்கும் அமைஞ்சிருக்கு. இங்க 10 மில்லியன் வரை ஜெல்லி ஃபிஷ் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த ஜெல்லி ஃபிஷ் மூவ் பண்றத பார்க்க ரொம்பவே அழகா இருக்குமா. இதனாலேயே இங்க சுற்றுலா பயணிகள்லாம் நிறைய அளவு வந்துட்டும் போயிட்டும் இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம நவம்பர் 3 ஜெல்லி மீன்கள் தினம் அப்படின்றது நமக்கு கிடைச்ச கூடுதல் தகவல். இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.